ரோட்ல போகக்கூடிய நாயை கூட காப்பாத்துங்க, ஆனா மனிதனை காப்பாத்தாதீங்க அப்படின்னு அமீர் பாவனை குறிச்சு ஒரு பிரபலம் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அந்த பிரபலம் யாரு, எதுக்காக இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் நேஷன்ல கலந்துட்டு இருக்கக்கூடிய ஐஷுவோடைய அப்பா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில, நீங்க ஒரு ரோட்ல ஒரு நாயை ஆபத்தான நிலையில இருந்துச்சு அப்படின்னா அதை காப்பாத்துங்க, அதை வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு கூட வளர்த்துக்கோங்க. ஆனா அதே இடத்துல ஒரு மனுஷன் இருந்தானா அதை கண்டுக்காம போயிடுங்க. இது என் வாழ்க்கையில நடந்த அனுபவம் அப்படின்னு கூறி இப்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. நேற்று முன்தினம் தான் அமீர் பாவனைக்கு கல்யாணம் நடந்துச்சு. பிக் பாஸ்ல கலந்துகிட்டாங்க இல்லையா ஐஷு, அவருடைய குடும்பத்தினுடைய ஆதரவுல வளர்ந்தவர் தான் அமீன் அவர்கள். ஐஷுடைய அப்பாவும் அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாராம். இந்த தகவல் கூட பிக் பாஸ் நேஷன்ல அவர் கலந்துகிட்டது மூலமா தான் தெரிய வந்துச்சு. இதுல அமீர் பாவனி கல்யாணத்துல ஐஷுடைய குடும்பத்தினர் யாருமே கலந்துக்கல. அமீருடைய அக்கா போல இருந்து இந்த திருமணத்தை நடத்தி வச்சதே கிட்டத்தட்ட பிரியங்கா தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில தான் ஐஷுவோட அப்பா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில, நீங்க ரோட்ல போகக்கூடிய ஒரு நாய் ஒன்று ஆபத்தான நிலையில இருந்துச்சுன்னா அதை காப்பாத்துங்க, அதை நீங்க வீட்டில் வச்சு பாதுகாத்து கூட வளர்த்துக்கோங்க, அதுல எதுவும் தப்பு கிடையாது. ஆனா அதே இடத்துல ஒரு மனுஷன் இருந்தான்னா தயவு செஞ்சு அவனை கண்டுக்காம அங்கிருந்து விலகிடுங்க, அந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து நீங்க கவனிக்கணும்னு ஆசைப்படவே படாதீங்க அப்படின்னு அந்த பதிவுல சொல்லியிருக்கிறாரு. நீண்ட நாள் கழிச்சு இப்பதான் அமீரும் பாவனையும் வந்து திருமணமே பண்ணியிருக்கிறாங்க. திருமண பந்தத்துல இணைஞ்சு அவங்க இன்பமான வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இவர் எதுக்கு இந்த மாதிரி பதிவு போட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் இன்னும் புரியவே இல்லை யாருக்கும். இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனே தெரிஞ்சுக்கணும்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.